கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி எலுமிச்சம்பழ தோலில் ஊறுகாய் போடுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் உள்ள ஜூஸை எடுத்துட்டு இப்படி மூடியாக அப்படி எடுத்து வச்சுட்டுருக்கேன். எலுமிச்சம்பழத்தை இந்த தோலில் என்ன பண்ணணும்னா, இந்த தோலை இந்த ஒரு இல்லையா உப்பு, அந்த உப்பை இப்படி எடுத்துட்டு அந்த மூடிக்குள்ளே இப்படி வச்சு நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி இப்படியே ஒரு பாட்டிலில் உங்களுக்கு கிடைக்க இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி தூர போடாதைக்கு இதை இப்படியே கொஞ்சம், அதாவது எப்படி வேணும் இப்படி எடுத்து நல்லா அமுத்தி எவ்வளோ கிடைக்கிறதோ அதில் அப்பப்போ கிடைக்கிற தோல் எடுத்து இப்படி உப்பை மட்டும், இந்த பொடி உப்பு அதை இப்படி அமுத்தி இப்படி சேர்த்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லாட்டா ஏர்டைட் பாட்டிலையோ போட்டு அப்படியே வச்சுடுங்க. இப்போ இதை உப்பு போட்டு இப்படியே வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு வாரத்தில் இந்த உப்பு ஊறி இந்த அந்த மாதிரி போட்டதை இந்த மாதிரி கொஞ்சம் ஊறி இருக்கும். இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஒரு வாரம் ஆச்சு. இது ஒரு மாதம் ஆச்சு. இது கொஞ்சம் உப்பு ஊறி இது ஒரு மாதம் ஆச்சு. இந்த மாதிரி வரும். இது ஒரு 3 மாதம் ஆயாச்சு. இந்த ஷேப்பில் உள்ள 3 மாதம் ஆச்சு. இது ஒரு 7 மாதம் இருக்கும். ஏன்னா இது 7 மாதம் ஆகிடுதுன்னா அந்த தோலியை தொட்டு பார்த்தா ரொம்ப மெதுவாக பார்த்தீங்கன்னா கிள்ளை வருது. இந்த மாதிரி கிள்ளை வந்துடும். இந்த கிள்ளற பருவம் வந்தாச்சுனாலே நமக்கு எடுத்து ஊறுகாய் போட்டுக்கலாம். இது 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. 1.5 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது அப்படியே பாட்டிலில் போட்டு மேலே அப்புறம் நீங்கள் உப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. இதை அப்படி பாட்டிலில் போட்டு சேமித்து வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு 3 எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கும். அதை பொடியாக இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் நீங்கள் என்ன செய்யலாம், உப்பெல்லாம் போட வேண்டாம். அது ஏற்கனவே உப்பில் ஊறினது. அதில் கொஞ்சம் இந்த காரப்பொடி இருக்கு இல்லையா, அதை இப்படி மேலால் தூவுங்க. உங்களுக்கு எம்பிட்டு காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்றாப்பில் அப்படியே தூவிக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டுண்டு நல்லா கிண்டி கொடுத்துட்றேன். இப்படி ஒரு கரண்டியால் நல்லா இப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. எனக்கு லைட்டாக காரம் போடும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன். கொஞ்சமாக போட்டால் குழந்தைகள்லாம் சாப்பிடும். காரம் வேணுங்கப்பட்டவா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் இப்போ காரப்பொடி போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் இது கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷமோ, இது கொஞ்சமாக போட்டனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தா போதும். நிறைய போட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த எலுமிச்சங்காயோடு சேர்ந்து அது காரப்பொடி மிக்ஸ் ஆகணும். அதுக்கு வேண்டி தான் ஒரு 10 நிமிஷம். ஜாஸ்தி போடும்போது 10 நிமிஷம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். 10-15 நிமிஷம் ஊறலாம். இது இது எனக்கு கூட வேணுங்கிறதுனால நான் ஜாஸ்தி போட்டுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி அது கொஞ்சமாக போட்டிருந்தேன். இது நான் ஆற்றுக்க வேண்டி அந்த தோலை இப்படி எல்லா தோலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்படி சின்னதாக நறுக்கி அதை இப்படி இங்கே வச்சுட்டுருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ எண்ணெய் இலுப்புச்சட்டி வச்சியாச்சு. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சாச்சு. அது வெடித்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மாக்கிக்கோங்க. ஆக்கிண்டு அதில் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அதை போட்டுக்கணும். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப செவந்துடக்கூடாது. எங்கள்கிட்ட கடுகு பொடி வெந்தய பொடி இருந்ததுன்னா அதை சும்மா வெறும் இலுப்புச்சட்டியில் வறுத்து பொடி பண்ணி அப்படியும் போட்டுக்கலாம். நான் இப்படியே போடுவேன். அதனால் நான் அப்படியே போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு அந்த வெந்தயம் லேசாக கொஞ்சம் செவந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு 2 பிஞ்சு மஞ்சப்பொடியும் போட்டு என்ன பண்ணணும்னா கேஸை ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சுட்டுருக்க ஊறுகாயை அந்த இலுப்புச்சட்டி வெந்தயம் கடுகெல்லாம் போட்டுக்கோ இல்லையா, அதில் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை போடணும். இதை போட்டு ஒரு கலர் இப்போ இதை மாதிரி கிண்டியாச்சு. எண்ணெய் எல்லா பக்கமும் சேர்ந்தாச்சு. அது ஏன்னா எலுமிச்சங்காய் அந்த அடுப்பில் வச்சு கிண்டும் போது எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா அது தோல் கசக்கும்.
அதுக்கு வேண்டி தான் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயை இப்படி பண்ண சொல்கிறது. அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சங்காய் தோலை அப்படி கட் பண்ண தோலை போட்டுட்டு இப்படி கிளறி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோல் எல்லோரும் தூரம் போடுவா, இல்லாட்டா குக்கரில் வைப்பா. இது உடனே இன்ஸ்டண்ட்டாக அப்படி போட்டு வச்சுட்டா எப்போ வேணாலும் நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். தனியாக அதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் நீங்களும் இந்த சட்டுன்னு செய்கிற இந்த ஊறுகாயை செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. எங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க.